மோர் ரூட்டட் த ஃபில்ம் இஸ் மோர் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. யாரு சொன்ன கோட்டுன்னெலாம் தெரியாது, தேடி கண்டுபிடிச்சிக்க. இப்போ நான் ஏன் இந்த கோட்டை சொல்றேன்னா அதுக்காக சொல்கிறேன். இந்த ஒரு சிங்கிள் கோட்டு தான் ஹோல் கொட்டுக்காளியாகவே இருக்கும். கொட்டுக்காளியை பற்றி பேசினாலே ஒரு குரூப்பு அவார்டு வாங்குச்சுன்றதுக்காகலாம் கொட்டுக்காளிக்கு முட்டு கொடுக்காதீங்கன்னான்ட்டு பேசுவாங்க. வாட் ப்ரோ? அண்ட் கொட்டுக்காளியில் லெங்க்தியான ஷார்ட்ஸ் இருக்கிறதாலையோ அதில் மியூசிக் யூஸ் பண்ணாததாலேயோ அதுக்கு அவார்டு கொடுத்துடல. இந்த வீடியோவை பார்க்குற நீயும் நானும் கொட்டுக்காளியில் ஒரு பார்ட்டாக இருந்ததால தான் அவார்டு கொடுத்தாங்க. இப்போ வேணால் நீ ஏரியா ஷிஃப்டாக இருந்திருக்கலாம், ஆனால் ரூரலான ஏரியாஸில் இன்ன வரையும் அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் புழக்கத்தில் தான் இருக்குது. நீ மட்டும் ஏரியா ஷிஃப்ட் ஆகாமல் இருந்திருந்தா கொட்டுக்காளியில் வர ஏதோ ஒரு கேரக்டராகவே நீயே இருந்திருப்ப. அண்ட் ரூரலான வில்லேஜ் சைடு இருக்க ஒரு ஆவரேஜ் மின்னுதான் பாண்டி. ஏன் ஒன்ஸ் அப்பான டைம் நானே பாண்டிதான். ஏன்டா பச்சை போய் பேசுற? பாண்டியோட கேரக்டரை பற்றி மட்டுமே மணிக்கணக்காக நம்மளால் பேச முடியும். லைக் அவன் சின்ன வயசுல இருந்தே மீனாவை என்ன மாதிரி நினச்சிருக்கான். அண்ட் இந்த சொசைட்டி ஒரு பொண்ணை பற்றியே ஜாதியை பற்றியே அவனுக்கு என்னெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருந்திருக்கு. அண்ட் காதல் கல்யாணம் மீனாவை பற்றிலாம் அவன் மண்டைக்குள்ள என்னெல்லாம் ஓடுது அப்படின்னு. அப்புறம் இந்த சோகால்டு மென்ஸோட ஆணாதிக்கம் அண்ட் இவ்வளோ நவீனமாக இருக்க இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இந்த ஒரு கூட்டம் மட்டும் ஜாதி பில்லிசினியோன்னு தான் பொண்ணை தாண்டி விச்சுக்கிராஃப்டை நம்புற அளவுக்கு மூட நம்பிக்கைகளில் வேறுண்டி எவ்வளோ பிற்போக்கா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பயணத்தில் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் எப்படி நடபணமா வர்றாங்க. அண்ட் இந்த கூட ஒரு 2 கேரக்டரோட இன்டென்ஷன் தாட் ப்ராசஸ் என்ன. அப்புறம் ஊரில் இருக்க ஒரு பொண்ணு லவ் பண்ணா அந்த பொண்ணை பற்றி இந்த சொசைட்டி என்னெல்லாம் பேசுது அப்படின்றத பற்றி கொட்டுக்காளியை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ பொட்டன்சியல் இருக்குது. அண்ட் இந்த ஆட்டோ திருப்புற சீன்லாம் ஒவ்வொரு ஃப்ரேமே ஒரு கதையை சொல்லு. லைக் இந்த ஃப்ரேமுக்கு இங்கிட்டு இருக்க மீனா தன்னோட ஸ்டாண்டர்ட்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ அதே ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்க அவங்க 3 பேருமே இந்த சோகால்டு மின்ஸ் சொல்கிறத கேட்டு தலையாட்டுற அளவுக்கு அந்த கட்டத்துக்குள்ளே மட்டுமே இருப்பாங்க. அதே மாதிரி ஆட்டோவை திருப்பையில் மீனாவோட வாழ்க்கையை எப்படிலாம் அவங்க வலுக்கட்டாயமாக தசை திருப்புறாங்கன்னு அண்ட் மீனாவோட எதிர்காலம் எப்படிலாம் இந்த ஆண்களோட வயலன்ஸால் சூறையாடப்படுதுன்னு படம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு கதையை நமக்கு சொல்லிக்கிட்டே வரும். அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் சாவலை போட்டு ஒரு வழி பண்ணி கோயிலுக்கு போகிற நேரத்தில் சாவலுக்கு அடிபட்டுறாமடா அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அதே கேரக்டர் கொஞ்ச நேரத்தில் சாவ பலியாக போகிறத பற்றி கன்சிடரே பண்ணிக்காது. இதே நிலைமைதே மீனாக்கும். அண்ட் அக்காவும் தங்கச்சியும் சாமிக்கு வச்சுக்கிட்ட நேத்துக்கடனை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும். அப்புறம் எம்ஐடி வாங்க போகும்போது அங்கே வர்ற ஒரு கேரக்டர் விளாச்சேரி கூட்டு போங்கடான்னு வேற ஒரு இடத்த சஜஸ்ட் பண்ணுமே தவிர இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாடா முட்டாவு இதையெல்லாம் அப்படின்றத பற்றி சொல்லாது. இந்த சீன்ஸ் எல்லாமே அந்த நிலத்தில் இருக்கவங்களோட மென்டாலிட்டியையும் அவங்களோட மூட நம்பிக்கையும் ஐடியாலஜி வைஸ் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்கன்றதையும் பற்றி பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்கிட்ட போய் இவங்க எல்லாரும் மாட்டிக்கும் போது எங்கள் வீட்டுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் கேரக்டரே சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லிடும். ஆனால் இதே மேட்டரை நான் சென்னையில் இருக்க ஒரு போலீஸ்கிட்ட போய் சொன்னால் உடனேயோட 2 தட்டி ஃபைனை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அந்த லேண்ட் அப்படி அந்த ஊர் அவனுக்கு அதே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஊருக்காரை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏன்டா படம் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் நாளைக்கே இந்த லேண்டை பற்றின ஏதோ ஒரு கதையோ ஏதோ ஒரு ஃபேக்டோ ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிய வரும்போது அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். இதே மேட்டர் தான் வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்குமே. ஆனா கொட்டுக்காளியோட டாபிக் சேச்சுரேட் ஆன படம் கூட வந்து வீடியோ பாக்குற பத்தியா, இதுதான் இந்த படத்தோட பொட்டன்சியல், இதுதான் இந்த படத்தோட இஎஸ்பி. டியூரேஷன் காரணமா என்னால நிறைய மேட்டரை பத்தி பேச முடியல. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பார்ட் 2 வரேன். ரூட்டாயிடுன்னு ஏன் சொன்னேன்னா அங்க இருக்க காஸ்டியூம்ஸ் அங்க இருக்க மக்கள் எப்படி இருப்பேன். இப்போ கொட்டுக்காளியை பத்தி பேசும்போது எங்க ஊருக்குள்ள நான் எப்படி தெரியுவோளோ அப்படிதான் வருவேன். பார்த்துக்க இப்படிதான் ஊருக்குள்ள தெரியும். இந்த ஊரோட டீட்டெயில்ஸ் அங்க இருக்க பீப்புள்ஸ் அப்படிதான் இருப்பேன்.